உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஜலதோஷம் பிடிச்சிருக்கிறதுனால குரல் வளம் சற்று கம்மியாகவே இருக்கும். தயவு செஞ்சு பொறுத்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அழகில் பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணிடுறாரு நம்ம தங்கராஜ். அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிக்கிறாரு. பொண்ணை பெற்றுட்டாரு. கடனில் வாழ்கிறவங்க நிலைமையெல்லாம் இப்படித்தாங்க தங்கராஜுக்கு. ஆனால் சரியான ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம அறிவுமதி. அப்படிங்கிறது தெரியாமல் அறிவு கெட்டு போய் இங்கே அந்த அறிவையே கேட்குறாரு நம்ம தங்கராஜ். இன்னும் காலையில் 6 மணி வரைக்கும் உனக்கு டைம். நீ பணத்தை கொடுத்துட்டினா ஓகே, கொடுக்கலைன்னா பொண்ணோட வர்ற ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மச்சான் நம்ம ஆள் சுரேஷ் தாம் தூம்னு குதிக்கிறாரு. என்னம்மாம்மா வேணான்ட்டு நீ சும்மா இரியா, அது அடங்காமல் ஜல்லிக்கட்டாக தெரியுது, அதை சும்மா விடலாமா, அடக்கி வைக்க வேணாம். அதுவும் இல்லாமல் புருஷனா ஆயிட்டா பொண்டாட்டி என்ன பண்ணுவா, கேஸை வாபஸ் வாங்குவா. அதனால் நீ தைரியமாக இருமாப்பில. இந்த மாமாவை நம்புறியா இல்லையா? இல்லை மாமா, அது அப்படி இப்படிங்கிறாரு. நீ சும்மா வாய மூடியா. இது உன்னோட கௌரவ பிரச்சனை மட்டும் இல்லை, என்னோட கௌரவ பிரச்சனை. நான் மண்டபத்தில் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தில உன் அண்ணன் பொண்டாட்டி என்னென்ன பேசுனா, ஏன் உன் அக்காவே பேசலையா, என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இது சரிப்பட்டு வருமா? அடா, அவள் கூட உன்னை கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டா வாழ சொல்கிறேன். சும்மா கட்டி போடியா. நமக்கு இஷ்டப்படாத நமக்கு அவளை ஆட்டி படைக்கணும். உன்னை என்னென்ன படுத்தி எடுத்திருக்கா கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னே நினச்சி பார்க்குறாரு. ஆரம்பத்துலேருந்து அவள் என்னென்ன பண்ணான்னு 4 சீன் தான் வந்திருக்காங்க. 4 சீனுமே நாரிக்கிட்ட சீனு தான். அதாவது பயங்கர கோபத்தோடு தான் நடந்திருக்காங்க நம்ம அறிவுமதி. ஆனால் கோபமாக நடந்தாலும் நியாயமாக நடந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் அறக்க பறக்க இருக்காங்க. என்னப்பாச்சு என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு அப்படி பதட்டத்தோட கேட்க, அவன் நல்ல விஷயம் சொன்னானா கெட்ட விஷயம் சொன்னானான்னு எனக்கே தெரியலம்மா அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கெஞ்சுற நிலைமையில இல்லை, தங்கராஜ் பிடிவாரண்டு கொடுத்துட்டாரு. நீ எல்லாம் நல்லா ஆயிரலாம், நீ மட்டும் சம்மதிச்சினா அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இதை விட ஒரு கொடுமை என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ கல்யாணம் பண்ணாமல் போ, நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உன் சின்ன பொண்ணு காணவில்லை அப்படின்னு ஒரு வார பத்திரிக்கையில் வந்துடும், அது ஓகேவா அப்படின்னு சொன்னதுனால, ஐயோ ஒரு உயிரை இழந்துட்டா அது கிடைக்கவே கிடைக்காது, சொத்து சுகம் எதை வேணாலும் இழக்கலாம் அப்படின்னு முடிவு கட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்க. முடியவே முடியாதுன்னு அழுகிறாங்க அறிவுமதி. அழுகிறாங்கன்னு சொல்கிறத விட ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஐயோ அப்பா, அக்கா பாவம் வேணாம் அப்படிங்கிறாங்க. அடி பாவி மவளே, நான் உனக்கு பாவம் பார்க்க, நீ உங்கள் அக்காவுக்கு பாவம் பார்க்குறியா? என்னப்பா சொல்கிறீங்க? அவன் ஒன்றை தூக்கிடுவேன்னு சொன்னாண்டி, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற. அப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்ப்பா கமிஷனே. நீ கமிஷனர்கிட்ட போகிறக்குள்ளே உன் தங்கச்சியை காணா ஆக்கிடுவாங்க, நீ பேசாம மூடு வாயம் அப்படி சாத்து அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் 3 பேர் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படின்னு பிளாக்மெயில் மேலே பிளாக்மெயில் பண்ணி சம்மதிக்க வச்சிடுறாங்க. இப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கா கொடுக்குற, உன்ட்ட காசு இருக்கா சொல்லுடி சொல்லு. எல்லாரும் கட்டாயப்படுத்தினதுனால சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம அறிவுமதி. கிளம்ப போகிற நேரத்துக்கு நம்ம அறிவுமதிக்கு கால் வருதுங்க வக்கீல்கிட்ட இருந்து. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு, காலையிலேருந்து உங்களுக்கு ஃபோன் அடித்தேன், ஏம்மா எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஐயோ டென்ஷனில் நான் எடுக்கலை மேடம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தான் சொல்கிறாங்க, கிராமத்தில் உங்கள்கிட்ட இடம் நீங்கள் போட்டிருந்தீங்க இல்லையா, பங்காளிங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு, அந்த கேஸு உங்களுக்கு தீர்ப்பாக வந்துருச்சு, சாதகமாக வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உங்களுக்கு இமெயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், மெயில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, ஆமாம் எங்களுக்கே மாறிடுச்சு, எங்களுக்கு பத்திரம் ஆயிடுச்சு. ஐயோ அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சைன் பண்ணிவிட்டு ஒரிஜினலை வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. என்னம்மா நீங்கள் உங்களுக்கு ஃபோன் அடித்தா வரவும் மாட்டேங்கிறீங்க, என்ன பிரச்சனையில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ இது எப்படியும் 1 கோடிக்கு மேலே போகுமே இந்த சொத்து. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 நிலத்துக்குமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா இனிமேல் என்னப்பா, இந்த பத்திரத்தில் ஒரு பத்திரத்தை கொண்டு விட்டுறீங்கப்பா, 30 லட்சத்துக்கு கூடவே வாங்கிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு சொன்னீங்களே, ஆளை காணோம் அப்படின்னு கேட்க, இருங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கரெக்டாக அறிவுமதி குடும்பம் வருது. என்ன மாப்பிள்ள இவங்க வர்றாங்க, இருங்க அப்படின்னு சொல்லல, எல்லோரும் வராங்க. வாங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாங்க, வீட்டிலே ட்ரெஸ் மாற்றலையா? என்ன சார், வாங்க போங்க, உங்களுக்கு 30 லட்ச ரூபா அதிர்ஷ்டம், உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்கல, எவ்வளோ செலவு, எல்லா செலவும் மிச்சம், உங்களுக்கு நான் நல்லதான் சார் பண்ணியிருக்கேன், போமா போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போ அப்படின்னு அறிவுமதி
சொல்லிட்டு கிட்டக்க வராரு. கையை அப்படியே தட்டி விடுறாங்க. என்ன ஒரு மாதிரியாக தட்டுறாளே அப்படிங்கல எல்லாரும் பார்க்குறாங்க. சுரேஷ் மட்டும் முறைக்கிறேன் அறிவுமதியை. என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டா உங்கள் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வந்தோம்னு நினச்சிங்களா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஓ, பணம் கிடச்சிருச்சா? ஒரு நைட்டில் இவளுக்கு எப்படி கிடச்சிச்சு? ஒரு நைட்டுக்குள்ளே 30 லட்சம் எவன் கொடுப்பேன்? என்னன்னு தெரியலையே, அப்படிப்பட்ட பொண்ணாகவும் தெரியலையே அப்படின்னு மேலே கீழே பார்க்க, என்ன பார்க்குறீங்க? பணமா இப்போ இல்லை, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக அவங்க விடிஞ்சு ஒரு பிரிண்ட் அவுட் கடையில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இது எங்களோட கிராமத்தில் இருக்கிற நிலத்தோட பத்திரம். இது போய் நாங்கள் ஒரிஜினல் வாங்கிட்டு வந்துடுறோம், இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா பணத்தை கேட்டால் ஏதோ பத்திரம் கித்திரன்னு கொடுக்குறேன். ஆமாம் சார், இது எப்படி இப்போதைக்கு 50 லட்சம் போகும், உங்களுக்கு 30 லட்சம் 20 லட்சம் நாங்கள் எக்ஸ்ட்ராவே தர்றோம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நான் என்ன கிறுக்கி நினச்சியா? ஏதோ ஒரு பத்திரத்தை கொடுத்தா நான் ஒத்துக்குவேனா? அதெல்லாம் முடியாது, எனக்கு தேவை பணம். என்னையா என்ன நினச்சி கூப்பிட்டு வந்திருக்க? ஏமாத்த பார்க்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, கோர்ட்லேருந்து வந்து ஆடுறங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், வக்கீலம்மா பேசியிருக்காங்க அப்படின்னு பேசுனதை காமிக்கிறாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேலே உள்ள மதிப்புள்ள பொருள் உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறத ரெக்கார்டை காமிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது, எனக்கு காசை இப்போ எண்ணி வை, உடனே நான் இப்போ விட்டுறேன், இல்லைன்னா தாலி கட்டுறேன், இல்லைன்னு வச்சுக்கேன், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறேன் யாருக்கு. உடனே அறிவுமதி பார்க்குறாங்க. அப்பா என்னப்பா இவன் இப்படி சொல்கிறாரு? இங்கே பாருங்கள் தம்பி, எங்களுக்கு தான் இது சாங்ஷன் ஆயிடுச்சு, நாங்கள் வித்துட்டாவது காசை தர்றோம், 1 வாரம் டைம் கொடுங்க. என்னையா விளையாடுறியா? 1 வாரம் டைம்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அறிவுமதிட்ட மலர் வர்றாங்க. மதி, நீ என் வீட்டுக்கு வந்து எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறியா அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க அப்படிங்கல, உன்ன மாதிரி ஆள் தான் இந்த தங்கராஜ் கண்ணில் விரலை விட்டு ஆட்டணும் ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என் வாழ்க்கையை அடகு வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே தங்கராஜுக்கு செம்ம கோவம் வருது. இங்கே பாருங்கள், பணத்தை வைக்கிறீங்களா? நீங்கள் இப்போலாம் உடனேலாம் விற்க முடியாது, இல்லைன்னா என்னையா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னது அப்படிங்கிறாங்க. நீ இப்போ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எங்களை கம்ப்ளைண்டே பண்ணட்டும், ஆனால் நான் இப்போ முடியவே முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சின்ன மகளை நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்ட்டு, அம்மா வேணாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, அப்பா பயப்படாதப்பா அப்படிங்கிறாங்க. தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இல்லைம்மா அவன் ஏதாவது பண்ணுவாம்மா, இல்லைப்பா அவங்கள உள்ளே தள்ளுவோம், நீ என்னம்மா பண்ண முடியும்? இல்லைப்பா 1 கோடி ரூபா சொத்து வருதுப்பா, 1 கோடி ரூபா சொத்து வந்தால் உன் தங்கச்சி போனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகுறாங்க. வேறு வழியே இல்லாமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க, தாலியும் கட்டிடுறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் கச்சேரி ஆரம்பிக்கிறாங்க. கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அறிவுமதி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. என்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டி கூட்டி வந்துட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தங்கராஜ் தான் அப்படின்னு தங்கராஜ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. போட்ட கையோட வந்த அன்னைக்கே போடுறாடா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி போலீஸும் உடனே பறந்தடிச்சு வராங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.